கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நாள் கிறிஸ்து பிறந்த சிறப்பான ஆராதனை வேளை நிகழ்வாக இருக்கும். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்ற கிறிஸ்து தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த பூலோகத்திற்கு வந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கும் வண்ணமாக அவருடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாட நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் தந்திருக்கின்ற தருணம் இது. ஆகவே நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நாம் வழிபடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். எங்களுக்காகவும் எங்கள் வாழ்வுக்காகவும் எங்களை மீட்கும் வண்ணமாக பரலோகத்தில் இருக்கின்ற எல்லா மகிமையும் துறந்து எங்களுக்காக ஏழையாக அவதரித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதன் வாயிலாக எங்கள் மீது நீர் எவ்வளவாக அன்பை வைத்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பை தந்தீர். ஆண்டவரே, அந்த அன்பை நாங்களும் பிறருக்கு காண்பிக்க, உம்முடைய அன்பை நாங்கள் பிறரோடு பகிர்ந்தளிக்க அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். உம்முடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாட ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே இதை கொண்டாட முடியாமல் இருக்கின்ற மக்களையும் நாங்கள் நினைவு கூற, அவர்களோடு கூடவும் நாங்கள் உம்முடைய அன்பை பகிர்ந்தளிக்க, எங்களால் இயன்றதை நாங்கள் அவர்களுக்கு அளிக்க அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் உடைய வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே கர்த்தாவே, அவர்களுக்குள்ளாக ஒரு மிகுந்த சமாதானம், மிகுதியான சந்தோஷம் ஏற்பட அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். துதி கன மகிமை யாவுமக்கு எடுக்கின்றோம். தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்ற இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை நாம் அனைவரும் புகழ்ந்து பாடுவனமாக. கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பக்தரே வாரும் ஆசை ஆவலோடு என்ற பாடலை நாம் அனைவருமாக இணைந்து மகிழ்ச்சியோடு பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Glory
பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கின்ற நாம் அனைவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியோடு கூட நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே இந்த சிறப்பான நாளிலே நாம் அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவும். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கின்றார். மனம் திரும்புவோம். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. உன்னதத்தில் இருக்கிற தேவன் நமக்கு அருகாமை இருக்கின்றார். பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டள்ளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-7 முடிய நாம் வாசிக்க கேட்போம். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்திலே புரண்டு உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. மீண்டும் ருசியாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்ணுமாக ஞான கீர்த்தனைகளிலே கண்டேன் என் கண்குளிர என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி, கண்டேன் என் கண்குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர. பெத்தலேம் சத்திர முன்னணையில், பெத்தலேம் சத்திர முன்னணையில் உற்றோருக்கு உயிர் தரும் உண்மையாம் என் ரட்சகனை கண்டேன் என் கண்குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண்குளிர. தேவாதி தேவனை தேவசனை, தேவாதி தேவனை
எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய பிறப்பின் நன்னாளின் சிறப்பான செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்கள். பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். ஜெபத்தோடு கூட நாம் செய்தியை கேட்போமாக. அன்பான சீபா நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல்கள். இன்றைக்கு I'm going to share with you about the blessed Christmas and a happy New Year 2025. Christmas is a great historical and a decisive encounter between God and mankind. It is at this time a son is given through a child that is born through a virgin. Isaiah chapter 9 verse 6 to 7. கிறிஸ்மஸ் என்பது ஒரு சிறந்த வரலாற்று மற்றும் கடவுளுக்கும் மனித இனத்திற்கும் இடையிலான தீர்க்கமான சந்திப்பாகும். இந்த நேரத்தில்தான் கன்னிப்பெண் மூலம் பிறக்கும் குழந்தை மூலம் ஒரு மகன் கொடுக்கப்படுகிறார். It is only in the family of God these two things happen simultaneously. That is, a child is born and a son is given. I want you to notice very carefully. A child is born, at the same time a son is given. A child is born refers to his humanity. A son is given refers to his divinity. ஒரு குழந்தை பிறந்தது என்பது அவரது மனித நேயத்தை குறிக்கிறது. ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பது அவருடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. Isaiah 9:6 goes further to give us his four names: Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, Father of Eternity, and Prince of Peace. Unto us a child is born, unto us a son is given. The phrase means that God the Father offered his only begotten Son to us. The Son of God became a man to enable men to become sons of God. மனிதர்கள் கடவுளின் மகன்களாக ஆக வேண்டும் என்பதற்காக தேவகுமாரன் மனிதனாக ஆனார் என்று பார்க்கிறோம். Secondly, Jesus is the only baby born as a king in this world. At his very birth, Jesus is recognized as the King of the Jews. Matthew chapter 2 verse 2. இரண்டாவதாக, இந்த உலகில் ராஜாவாக பிறந்த ஒரே ஒரு குழந்தை இயேசு மட்டுமே. அவருடைய பிறப்பிலேயே இயேசு யூதர்களின் ராஜா என்று அங்கீகரிக்கப்படுகிறார். மத்தேயு 2 அதிகாரம் 2 வசனத்தில். Later, during his trial or crucifixion, Jesus is called a king by even his opponents. Mark 15:9, Matthew 27:37. Later, after Jesus' resurrection and assumption, his followers were said to be defying Caesar's decrees, saying that there is another king, one called Jesus. அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 7 வசனம், Acts 17:7. பின்னர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் மற்றும் விண்ணேற்றத்திற்கு பிறகு அவரை பின்பற்றுபவர்கள் சீசரின் கட்டளைகளை மீறி இயேசு என்று அழைக்கப்படும் மற்றொரு ராஜா இருப்பதாக கூறினார்கள். So in these days of Christmas, let us enjoy the Son, the Savior, and the King given to us. ஆமாம் சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரன், இரட்சகர் மற்றும் ராஜாவை துதித்து பாடி கொண்டாடுவோம் வாருங்கள். அதோடு கூட சேர்த்து புத்தாண்டு 2025 வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். The regional de-escalation in the Middle East will define the year 2025. மத்திய கிழக்கில் உண்டாயிருக்கும் பிராந்திய போர் 2025 ஆண்டை வரையறுக்கிறதா இருக்கிறது. புதிய அதிகார மையமாக மாறி வருகின்ற வளைகுடா நாடுகள் மோதலால் சோர்வடைந்த பிராந்தியத்தில்
2023 அக்டோபர் 7 இஸ்ரவேலில் ஹமாஸால் நிகழ்த்தப்பட்ட பயங்கரமான படுகொலை காசாவை தாண்டி நீண்ட ஈரான் இஸ்ரேலிய போரை உருவாக்கி இருக்கிறது. Gulf states were becoming the new center of power in a region exhausted by conflict. Then came the terrible massacre in Israel on October 7, 2023, perpetrated by Hamas, and a long and ongoing Israeli war is in place now in Gaza, Lebanon, and Iran. It's a terrible thing to wait until you are ready. நீங்கள் தயாராகும் வரை காத்திருப்பது பயங்கரமான விஷயம். On this new year, may you change your direction and not dates. Change your commitments and not the calendar. Change your attitude and not your actions. இந்த புத்தாண்டில் உங்கள் திசையை மாற்றுங்கள். தேதிகளை அல்ல, உங்கள் அர்ப்பணிப்புகளை மாற்றுங்கள். காலண்டரை அல்ல, உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள். செயல்களை அல்ல என்று நாம் பார்க்கிறோம். Every end marks a new beginning. Keep your spirits and determination unshaken, and you shall always walk the glory road. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. ஆமாம் சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஆன்மாவையும் உறுதியையும் அசைக்காமல் வைத்திருங்கள். நீங்கள் எப்போது மகிமை வழியிலே நடப்பீர்கள். With courage, faith, and great effort, you shall achieve everything you desire. தைரியம், நம்பிக்கை மற்றும் மிகுந்த முயற்சியால் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் சாதிப்பீர்கள். 1 நாளாகமம் 16 11 கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். He has made everything beautiful in his time. He has also set eternity in the hearts of men. Yet they cannot fathom what God has done from beginning to end. Ecclesiastes 3:11. பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதிய காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். Revelation 21:5. And he who was seated on the throne said, Behold, I am making all things new. Also he said, Write this down, for these words are trustworthy and true. Amen. வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவர்களை எழுது என்றார். Proverbs 23:18. There is surely a future hope for you, and your hope will not be cut off. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலே, and hope does not put us to shame, because God's love has been poured out into our hearts through the Holy Spirit who has been given to us. ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று வாசிக்கிறோம். ஆமாம் சகோதரனே, சகோதரியே, my dear brother, my dear sister, prepare yourself for the imminent return of the Lord. இயேசுவின் உடனடி வருகைக்கு உங்களை தயார்படுத்துங்கள். Till then, may the Lord protect and keep you. அதுவரை கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வாராக. தேவன் தாமே உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு கிறிஸ்மஸையும் ஒரு புத்தாண்டையும் கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த விசேஷத்த நாளிலே ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை நம்மோடு கூட மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் ஆழமாகவும் பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள
பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 66ஆம் பாமாலையை பாடுவோம். நள்ளிரவில் மாத்தெளிவாய் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். லூக்கா 2:11. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் இருக்கின்ற எல்லா மகிமையும் மேன்மைகளையும் துறந்து ஏழையாக அவதரித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மீது நீர் வைத்த அன்பை வெளிப்படுத்துவதற்காகவும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக நீர் இந்த உலகத்திலே அவதரித்தீர். எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை தந்தீர். ஆம் கர்த்தாவே, பாவத்திலே அக்கிரமத்திலே வழி தெரியாமல் இருந்த எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையும் ஆண்டவரை வழிகாட்டி எங்கள் பாவத்தை போக்கி எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு கூட நம்முடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாடும்படியாக ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு அன்பிலே சமாதானத்திலே ஆண்டவரை உடைய வார்த்தையை பகிர்ந்து அளித்து ஆண்டவரை ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது மட்டுமல்லாமல் ஆண்டவரை இந்த பிறப்பின் நன்னாளை கொண்டாட முடியாமல் இருக்கின்ற எல்லா மக்களையும் கண்டு அவர்களோடு கூடவும் ஆண்டவரையுடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாட அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆம் கர்த்தாவே, எங்களுக்காகவே எங்கள் வாழ்வுக்காகவே நாங்கள் உமது பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காகவே நீர் இந்த உலகத்திலே வந்து உம்முடைய ஊழியத்தை செய்தீர். உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்தளித்தீர். உம்முடைய நற்செய்தியை எல்லோரோடு கூட நீர் பகிர்ந்தளித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். கடைசியிலே எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய இரட்சிப்பிற்காக நீர் வந்த நோக்கத்தை முடித்தீர். இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து உமக்கு ஏற்ற வாழ்வை நாங்கள் வாழ அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் நடக்கையிலே, எங்கள் வார்த்தையிலே, எங்கள் செயலிலே கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவின் அன்பை பற்றியும் நாங்கள் சாட்சி பகிர அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆம் ஆண்டவரே, நிகழ்ச்சியின் முடிவிலே இதை கேட்ட எல்லோரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு கர்த்தாவே உமக்கு சாட்சி பகிர அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே எடுக்கின்றோம். தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்ற இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, ஃபீபா ஊழியங்களின் சார்பிலே ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறந்த நாளினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாவீதின் ஊரிலே பிறந்த கிறிஸ்து தாமே உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதத்தையும் தந்து மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் நிறைவான ஆசீர்வாதத்திலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு வசியாக ஃபீபா ஊழியங்களின் சார்பிலே உங்களுக்கு எங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை
தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.